ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு எதிரில் புதுசாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அவ பேர் ஸ்டெல்லா. வயசு 29. ஆள் பார்க்க நல்லா இருந்தா. இவங்க கேரளாலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாலேயே ஒரு பேக்கரி வச்சுட்டு இருந்தார். இவளுக்கு ஒரு பையனும் இருந்தான். அவர் கடைக்கு போனதும் இவ வீட்டில் தான் வீட்டு வேலையை பார்த்துன்னு இருப்பா. ஒரு நாள் மாடி மேலே வந்து அவள் வேலை பார்த்துட்டு இருந்தா. அப்போது நம்ம வீட்டு மாடியிலேருந்து நான் எவ்வளோ பார்த்துட்டு இருந்தேன். ஆள் பார்க்க நல்லா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வரும்போதெல்லாம் நான் அவளை பார்ப்பேன். அதை அவளும் கவனிக்கா. இவ கூட பேச ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு, என்ன புதுசாக வந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னா. சரி சரி, இங்கே தான் இருப்பீங்களான்னு. இங்கே தான் அவர் கடை ஓப்பன் பண்ணியிருக்காரு. பிஸ்னஸ் எப்படி போதோ அதை பொறுத்து தான் அப்படின்னா. என்ன தான் ஆள் பார்க்க நல்லா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடைக்கு போயிட்டு தினமும் ப்ரெட்டு, பிஸ்கெட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வருவேன். அவர் பேர் ஆண்டனி. அவரும் நல்லா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். நான் இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருந்தேன். இப்படி கடைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கும்போது அவர் கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டுச்சு. ஒரு நாள் டூருக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் முடிவு பண்ணாங்க. நான், ஆண்டனி, ஸ்டெல்லாவோட பையனும் எல்லாருமே காரில் அரேஞ்ச் பண்ணி டூருக்கு போனோம். அப்படி போகும்போது கூட நான் ஸ்டெல்லாவே தான் பார்த்துட்டு இருந்தேன். என்னடா எப்படி பேசுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. ஒன்று ஸ்டெல்லா, ஐயோ அவர் இருக்கார் பக்கத்தில் போயிருக்காரு, வந்துட்டு போகிறாரு, கம்முன்னு இருந்தான். இல்லை, நான் வீட்டில் இருந்து உன்னை பார்த்துட்டே இருப்பேன், எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, எனக்கெல்லாம் நீ கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு டெல்லாக்கல்ல பேச ஆரம்பித்தேன். பக்கத்தில் போயிருந்த அவங்க கணவர் மறுபடியும் வந்துட்டார். சரின்னு சொல்லிட்டு அந்த டூரில் எக்ஸிபிஷன்லாம் இருந்தது, அதை பார்த்துட்டு இருந்தோம். அவங்க பையன் ஒன்று அவங்க அப்பா கிட்ட, அப்பா எனக்கு சாக்லேட்டு ஐஸ்கிரீம்லாம் வேணும்னு சொன்னான். உடனே ஆண்டனி அவங்க பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே கடைக்கு போனார். ஸ்டெல்லாவும் நானும் மட்டும் இருந்தோம். அப்போது மறுபடியும் ஸ்டெல்லாக்கில் சொன்னேன், ஏய் எனக்கு உன்னை லவ் பண்ண போல் இருக்குது அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி, கம்முன்னு இரு அப்படின்னா. கல்யாணம் ஆனேன்ன, நானும் உன்னை லவ் பண்ணுறேனே அப்படின்னு. இவளுக்கு இந்த விஷயத்த ஆண்டனிக்கில் சொல்கிறதுக்கும் ரொம்பவே தயக்கமாக இருந்தது. எப்படி சொல்ல முடியும், எதிர் வீட்டு பையன் என்ன லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இவ சரி அமைதியாக இரு, எதாக இருந்தாலும் நம்ம ஊருக்கு போயிட்டு பேசிக்கலாம், இங்கே எதுவும் பேச வேணான்னு சொன்னான். அந்த டூரெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு ஊருக்கும் வந்தோம். ஊருக்கு வந்ததும் இவ என்னை கேட்க ஆரம்பித்தா, எதுக்கு அன்னைக்கு அப்படி சொன்னேன்னா. ஆமாம், எனக்கு உன்னை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும், அதுதான் அப்படின்னு. என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டா. நான் ஒன்றே சொன்னேன், நீ ரொம்ப அழகாக இருக்கிற, பார்த்தோன்னே எல்லாருக்கும் பிடிக்கும், நீ பேசுகிறது பிடிக்கும், எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்டெல்லாக்கில் சொல்ல ஆரம்பித்தேன். எல்லா பெண்களுக்குமே அவங்க அழகை ரசிக்கிற ஆளுங்களை பார்த்தா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அன்றைக்கே நம்ம சரியாக பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளே ஏதாவது நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தயக்கம் இருக்கும். சரி, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு, நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னான். எனக்கு எப்போவுமே ஸ்டெல்லா ஞாபகமே இருந்தது. என்னடா இது, இவ யோசிச்சுட்டு என்ன தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு நானும் காத்திருந்தேன். இந்த சமயத்தில் தான் அவங்க கணவருக்கு அவங்க அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் கேரளாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனார் அவங்க பையன் கூட. ஸ்டெல்லா மட்டும் வீட்டில் இருந்தா. ஏன்னா அந்த
கடையில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் இருப்பாங்கள்ல பேக்கரியில், அவங்கள பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒரு 8 மணி இருக்கும். 8 மணிக்கு இவ கடைக்கு போயிட்டு கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தா. நான் என்னோடய பைக்கில் வந்துட்டுருந்தேன். ஸ்டெல்லாவை பார்த்ததும், "வா பைக்கில் போகலாம்" அப்படின்னு. "இல்லை பரவாயில்ல, நானே நடந்து போய்க்கிறேன்னா." "ஏன் வரமாட்டியா?" அப்படின்னு. "இல்லை, போனால் நீ ஏதாச்சும் பேசுவ, என்னத்துக்கு?" அப்படின்னா. "வா, எதுவும் பேச மாட்டேன்னு" சொல்லிட்டு அப்படியே பைக்கில் வந்தோம். பைக்கில் வந்துட்டு அவள் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் சொன்னேன், "என்ன ஏதோ கொஞ்ச நாள் டைம் கொடு, சொல்கிறேன்னு சொன்னியே, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிடு, ஏன்னா தேவையில்லாமல் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னு" சொன்னேன். "இல்லை இப்போதைக்கு நான் எதுவும் சொல்லன்னு" சொல்லிட்டு அவள் அவங்க வீட்டுக்கு போயிட்டா. நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 10:30 மணி இருக்கும். ஸ்டெல்லா உடனே மெசேஜ் பண்ணான். "சாப்பிட்டியான்னு?" கேட்டா. "சாப்பிடல, எனக்கு ஞாபகமாகவே இருக்குது, நீ எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு" செல்லாக்கில் சொல்ல ஆரம்பித்தேன். உடனே ஸ்டெல்லா, "சரி, வீட்டில் நான் சேமியா உப்புமா பண்ணியிருக்கேன், சாப்பிட்றியான்னு?" கேட்டா. நான் உடனே, "சரி, இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குமே" அப்படின்னு சொல்லிட்டு, சரி வரேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். போனதும் ஸ்டெல்லா இருந்தா. பிளேட்டில் உப்புமாவும் கொடுத்தா. நானும் சாப்பிட ஆரம்பித்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கேட்டா, "உண்மையிலே என்னை பிடிச்சிருக்கான்னு?" கேட்டா. "ஆமாம், ரொம்ப பிடிச்சிருக்கு" அப்படின்னு. "எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு, அப்புறம் ஏன் உனக்கு பிடிக்கும்?" அப்படின்னு கேட்டா. "ஆமாம், வயசு பொண்ணுங்கன்னா நம்ம ஒரு ஒரு விஷயமும் அவங்களுக்கு சொல்லித்தரணும். ஆனால் உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியும்ல, நான் எதுவும் சொல்லியும் கொடுக்க தேவையில்ல. அதுக்கப்புறம் லைஃப்பில் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, உனக்கு எந்தெந்த ப்ராப்ளம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு கூட தெரியும்ல, அப்புறம் என்னன்னு?" கேட்டேன். உடனே ஸ்டெல்லா சொன்னான், "சரி, நான் அவன் கூட இருந்துட்டேன்னா இதை நீ யார்கிட்டனா சொன்னால் எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடும்லன்னா." நான் உடனே சொன்னேன், "இந்த மாதிரி விஷயம்லாம் யாரும் போய் எங்கேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் உனக்கும் பிரச்சனை. ஏன்னா உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கும் இன்னும் மேரேஜ்லாம் எதுவும் ஆகலை, அது எனக்கும் பிரச்சனை இருக்கும்லன்னு." சரின்னு சொல்லிட்டு அவள் கேட்டா, "உண்மையிலே என் கூட லைஃப் லாங்காக இருப்பியான்னு?" கேட்டா. "கண்டிப்பாக இருப்பேன்னதும் அன்றைக்கி நாங்கள் இருக்க ஆரம்பித்தோம்." பொதுவாகவே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வீட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்காது. அவங்க எக்ஸ்பெக்டேஷனே அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கணும், இவ்வளோ பாசமாக இருக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அது அவங்க வீட்டில் கிடைக்காதப்போ, நம்மள மாதிரி ஒரு ஃப்ரெண்டு புதுசா அவங்கக்கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? "நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். உங்களுக்காக நான் இருப்பேன். உங்களுக்காக நான் அன்பா இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாசம் காட்டும்போது மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேலே, சரி, நம்ம தான் எதிர்பார்த்தது இங்கே கிடைக்கலையே, இவன் தான் நல்லா பேசுகிறானே, நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கானே, நமக்கு தேவையானது இவன்கிட்ட கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம வீட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா, இந்த மளிகை கடை, இந்த டீ கடை, இந்த புக் ஸ்டாலு, இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது அவங்களும் நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க எதிர்பார்த்தது எல்லாமே அவங்க வீட்டில் கிடைக்காது. அப்போது இவன் தான் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட எல்லா விஷயம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம கூட அவங்க ஒரு மாதம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அடுத்த மாதம்லாம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவும் ஆரம்பிப்பாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியே அவங்களும் இருப்பாங்க. ஏன்னா நம்மளும் எவ்வளோ வருஷம் தான் தனியாக இருக்கிறது. நமக்குன்னு ஒரு அன்பாக பேசுறதுக்கு, பாசமாக பேசுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும்ல. அது எப்பவுமே நமக்கு கிடைச்சிடாதே. நம்ம ஸ்கூலில் நினச்சிருப்போம், ஸ்கூலில் தான் நமக்கு ஃப்ரெண்ட் இல்லை, காலேஜில் கிடைக்கும்னு. காலேஜ்லாம் கிடைக்காது. காலேஜ்லாம் கிடைக்கல, நம்ம ஒர்க் பண்ணுற பிளேஸ்லேயே அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு சொல்லிட்டு நினைப்போம். அங்கேயும் கிடைக்காது. சரி, எப்பயாவது மாதம் மாதம் யோசிப்போம், அடுத்த மாதம் நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதா, அடுத்த வருஷம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சமயம்லாம் நம்ம யோசித்து பார்த்து நமக்கு எதுவுமே கிடைக்காம தான் இருக்கும். ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அப்படி ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஒருத்தர்கிட்ட நம்ம லைஃப் லாங்காக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை தெரிஞ்சுக்கணும். அது எக்காரணத்தை கொண்டும் நம்ம சொல்லக்கூடாது, பண்ணவும் கூடாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எல்லா விஷயமும் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா, அவங்க வந்து
பரவாயில்ல, இவன் நம்ம லைஃப் பார்ட்னர் மாதிரியே இருக்கான், அவனை விட இவன் நமக்கு நல்ல சந்தோஷம் கொடுப்பான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சதுன்னா, அவங்க வந்து நம்ம எதிர்பார்த்த சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.